1916ஆம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிற 2 முக்கிய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும். இப்ப இதில தன்னாட்சி இயக்கம் பால கங்காதர திலகர் வந்து 1916ஆம் ஆண்டு தன்னாட்சி கழகத்த வந்து மும்பையில வந்து நிறுவியிருப்பாரு. அடுத்ததா அயர்லாந்தை சேர்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார் சென்னையில தன்னாட்சி கழகத்தோட கிளைய வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த இரு அமைப்புகளும் சேர்ந்து இந்தியர்கள் தன்னாட்சி அல்லது சுயாட்சி பெறுவதற்காக பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் தம் பேச்சாலும் எழுத்தாலும் இந்திய அளவில் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தினாரு. இதனால அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்திய நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கைய வந்து ஆங்கில அரசு தடை செஞ்சிருப்பாங்க. மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் தன்னாட்சி இயக்கத்துக்கு தங்களது முழு ஆதரவ வந்து தந்திருப்பாங்க. அடுத்ததா லக்னோ ஒப்பந்தம் 1916 இந்திய தேசிய காங்கிரஸோட ஆண்டு மாநாடு 1916ஆம் ஆண்டு லக்னோ நகர்ல வந்து நடந்தது. இந்த மாநாட்ல 2 முக்கிய வரலாற்று நிகழ்ச்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுல ஒண்ணு மிதவாதிகளும், தீவிரவாதிகளும் ஒன்றுபட்டனர். அப்ப மிதவாதிகளும், தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்த மாநாடு வந்து எதுனா, லக்னோ மாநாடு தான். அடுத்ததா காங்கிரஸும், முஸ்லீம் லீக்கும் சுயாட்சி பெறுவதில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்கிட ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டாங்க. இந்த லக்னோ மாநாட்ல தான் ஜவஹர்லால் நேரு வந்து காந்திய முதன் முதலாக சந்திச்சிருப்பாரு.